ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அதாவது தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல் அரசர்களை சார்ந்து இருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தீ காஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பக்கத்துல போனாலும் ரொம்ப சுற்றும், ரொம்ப தூரத்துல வந்தாலும் அதனால பலன் இல்லாம போயிடும். ஸோ அதனால கரெக்டான டிஸ்டன்ஸ்ல கரெக்டா அப்படியே அசையாம அணுகாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். அது போலதான் அரசர்களை சார்ந்திருப்பவர் தன்னுடைய நடத்தை, பேச்சு மற்றும் செயல்முறைகள் எல்லாற்றிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனக்குறைவு ஏற்பட்டால் அதன் பிரதிபலன் அது அரசர்கள் காலத்துல மிக கொடுமையாக இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு செயலிலுமே நமக்கு சேதம் ஏற்படாதவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். சரியா? ரைட், வாங்க. வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதா நிறைவேற்றம். ஓராண்டு காலமாக இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக நாடாளுமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மத்திய அரசு தான் இயற்றிய வேளாண் சட்டங்களையே திரும்ப பெற்றுள்ளது. சோ இதற்காக நிறைய காரணங்கள் கூறப்பட்டது. இது சரியானது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக ஏன் இத்தனை நபர்கள் இவ்வளவு விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய அரசு போக போக தெரிந்து கொண்டு அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. சரியா? ஆனால் இன்னும் அந்த விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ நீங்க சட்ட வடிவில் எங்களுக்கு கொடுங்கள். ஏன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வேளாண் விளைபொருள் என்பதும் அதற்கான விலை ரொம்ப குறைவாக இருப்பதால் அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் கேட்டிருக்காங்க. சோ ஒரு வழியாக நேற்றும் பாராளுமன்றம் தொடங்கிய முதல் நாளிலே சரியாக நடைபெறவில்லை. பாராளுமன்றம் எப்போதெல்லாம் சரியாக நடைபெறாமல் போகிறதோ அப்பெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா பொருள். சரியா? ரைட். சோ அடுத்தடுத்த நாட்கள் நன்றாக நடைபெற வேண்டிக் கொள்வோம். தென் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு இந்தியா டுடே விருது. சோ முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அதாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு மலைக்கான பிரிவு, சிறந்த மலைக்கான பிரிவில் குன்னூருக்கு முதலிடம் கிடைச்சிருக்குது. அதே போன்று சிறந்த விழாவுக்காக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் அமைந்த வழித்தடமாக கொல்லிமலை வழித்தடம் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த 3க்கான விருதையும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கியுள்ளது. சோ அதை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் பெற்றுக்கொண்டார் என்பதுதான் செய்தி. தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு இந்தியா டுடே சுற்றுலா மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழாவில் வழங்கப்பட்ட 3 விருதுகளை இந்தியா டுடே தான் கொடுத்திருக்காங்க. 3 விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் காண்பித்து வாழ்த்து பெற்றார். சோ இது மத்திய அரசு இல்ல, இந்தியா டுடே கொடுத்திருக்காங்க. சரியா? அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. புதுடெல்லியில் 12/11/2021 அன்று நடைபெற்ற இந்தியா டுடே சுற்றுலா மற்றும் விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு சிறந்த மலைகளுக்கு வகைப்பாடு பிரிவில் குன்னூருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று சிறந்த விழாவிற்காக தமிழ்நாட்டின் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட்ட முதலிட விருது, அது இல்லாம இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் அமைய பெற்ற சாலைக்காக கொல்லிமலை சாலைக்கும் 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. சோ இந்த 3 விருதையும் இந்தியா டுடே சார்பாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரியா? 414 இடங்களில் குடிநீரில் இரும்பின் அளவு அதிகரிக்கிறது. குடிநீரிலும் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அதற்கான அளவு எது இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட இரும்பின் அளவு சற்று அதிகரித்துள்ளது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தின் ஆற்று பகுதிகள் உட்பட நாட்டில் உள்ள 414 இடங்களில் குடிநீரில் இரும்பின் அளவு
நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமாக உள்ளதாக மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ அதற்கான தீர்வை விரைவாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது சுகாதாரம் சார்ந்தது. ஸோ இரும்புவே ரொம்ப அதிகமாயிடுச்சுனாலும் சில வியாதிகள் வரும். சரியா? ஸோ இது ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், அசாம், உத்தரப்பிரதேசம், கேரளம், திரிபுரா, தமிழகம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா எல்லா மாநிலமும் போட்டாங்க. சரியா? சிக்கிம் ஆகியவற்றில் உள்ள ஆற்று பகுதிகளில் இரும்பின் அளவு சற்று அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் முதல் கடந்த மே வரை 8 இடங்களில் குடிநீரில் நைட்ரேட் அளவும் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமாகும். சோ நைட்ரேட்டும் இரும்பும் குடிநீரில் அதிகரித்தால் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். சரியா? ஓமைக்ரான் 12 ஆய்வகங்களில் சோதனை. கரோனா மரபணு பகுப்பாய்வு தொடர்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. சோ ஓமைக்ரான் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, ஆனா உத்தரப்பிரதேசல வந்துருச்சாமா. உத்தரப்பிரதேசல கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால இந்தியாவுக்குள் ஓமைக்ரான் வந்துடுச்சு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு நல்லது. மற்றும் ஒரு ஊரடங்கை, பொது முடக்கத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. சோ அதனால என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்ம என்னென்ன கவர்மெண்ட் விதிமுறைகள் சொல்லுதோ அதை பின்பற்ற ஆரம்பித்து விடலாம். சரியா? 2021ஆம் ஆண்டிற்கான வார்த்தையாக தடுப்பூசி தேர்வு. 2020ஆம் ஆண்டு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக பெருந்தொற்று, பேண்டமிக் அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு செஞ்சிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு பெருந்தொற்று, பேண்டமிக். 21ஆம் ஆண்டு வேக்சின், தடுப்பூசி அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டிற்கான வார்த்தையாக தடுப்பூசி என்ற வார்த்தையை மெரியம் வெப்ஸ்டர் நிறுவனம் தேர்வு செய்துள்ளது. ஸோ இதான் வெப்சைட்ல அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை தேர்வு செய்வாங்க. இந்த ஆண்டு அதிகமாக இடம்பெற்ற வார்த்தை வேக்சின் அப்படிங்கிற வார்த்தை தான், தடுப்பூசி. சரியா? ஸோ அதனாலதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் டிக்ஷனரி தயாரிப்பில் சிறந்த நிறுவனம். அதனாலதான் இந்த வார்த்தையை என்ன பண்றாங்க, அவங்க தேர்வு செய்யறாங்க. சரியா? அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதித்தது ரஷ்யா. ஹைபர்சோனிக் அப்படின்னாலே ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது. அதான் ஹைபர்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட், ஒலினா சவுண்ட், சவுண்டை விட வேகமா செல்லக்கூடியது. அந்த ஒரு ஏவுகணையை ரஷ்யா பரிசோதிச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஏவுகணையின் பெயர் சிர்கான். சிர்கான் அப்படிங்கிறதா இந்த ஏவுகணையின் பெயர். இந்த ஏவுகணை ஒளியை விட 9 மடங்கு வேகமா செல்லும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய திறன் பெற்றது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய கடற்படை அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. சரியா? அதனால சொல்லியிருக்காங்க. இந்த சிர்கான் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. அது 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போதைக்கு 400 கிலோமீட்டர் தாக்கி இருக்குது. ஆனா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த செயல்திறனுடன் சிறந்து விளங்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதை யார் தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா, இதுவும் இந்தியா டுடே தான். எப்படி குன்னூர், கொல்லிமலை, தென் பொங்கல் பண்டிகை தேர்வு செய்யப்பட்டதோ அதே போன்று ஒட்டுமொத்த செயல்பாட்டில் இந்தியாவில் பெரிய மாநிலங்களில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த செயல்திறனில் சிறந்து விளங்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டு இந்தியா டுடே நிறுவனத்தால் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா? அதுக்கு நிறைய அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயின் அடிப்படையில தான் தமிழ்நாட்டை தேர்வு செஞ்சிருக்காங்க. சரியா? ரைட். தென் பபாசி தலைவராக எஸ் வைரவன் தேர்வு. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவராக எஸ் வைரவன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் குமரன் பதிப்பகம் தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீன டைல்ஸ் மீது மிகை குவிப்பு தடுப்பு வரியை தொடர வர்த்தக அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த டியூட்டி வெளிநாடுகள்ல, அதாவது இப்ப ஐரோப்பா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள்ல இந்தியாவுக்கு ஒரு பொருள் கொண்டு வரும் போது அது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அந்த பொருள் விலை அதிகமாக இருந்து அது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருள் விலை ரொம்ப குறைவாக இருந்தால் அந்த பொருளை தான் நாம் வாங்குவோம். அதனால அதனுடைய விலையை அதிகரிப்பதற்காக
நம்மளுடைய இந்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான வரியை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதுதான் ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்லி. அப்படி அதனுடைய வரியை அதிகப்படுத்தும் பொழுது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கான அந்த டைல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனால இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டைல்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது, அந்த டைல்ஸுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை விதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் டைல்ஸ் உடைய விலை அதிகமாக இருந்து சீனாவின் டைல்ஸ் விலை குறைவாக இருந்து எல்லோரும் நாம் அதைத்தான் வாங்குவோம், இதை வாங்க மாட்டோம். அவ்வாறு வாங்காமல் விட்டால் இந்தியாவில் அதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாம் கண்டிப்பாக பெரிய பூட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். சரியா? ரைட். சோ அதனாலதான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து இந்திய அரசு விதிக்கும். சோ சீனா ஏற்கனவே வந்து நிறைய பொருட்களை வந்து ரொம்ப சீப்பா இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து எந்தெந்த பொருட்கள் சீப்பா வர்றதுனால இந்தியா பாதிக்குமோ அதுக்கெல்லாம் ஆன்டி டம்பிங் டியூட்டி கொடுத்துருவாங்க. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் டைல்ஸ்கள் மீது விதிக்கப்பட்டு வரும் மிகை குவிப்பு தடுப்பு வரியை தொடர வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்துக்கு வர்த்தக அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. சரியா? ட்விட்டர் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்தியர் நியமனம். அதாவது ட்விட்டர் நிறுவனர் ஜாக் டோர்சி அதன் தலைமை நிர்வாக அதிகாரி பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்திய வம்சாவளியான பராக் அக்ரவால் அந்த பொறுப்புக்கு திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டார். சோ இவர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து தலைமை செயல் அதிகாரியாக இருந்து வருகிறார் இந்த ஜாக் டோர்சி. அவருக்கு வந்து இப்போ வெளியே போறதுனால இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இவர். மும்பை ஐஐடியில வந்து பட்டம் படித்தவர். சோ இவரை தான் ட்விட்டருடைய நிர்வாக செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மத்திய அரசின் சுகாதார செலவினம் அதிகரிப்பு கடந்த ஆண்டுகளை விட 2013-14 ஆண்டை விட சோ அப்போதைக்கு வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 1.15% இருந்த சுகாதார செலவினம் 2017-18 ஆண்டில் 1.35% அதிகரித்தது. சோ இப்போ இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த கொரோனா வந்த பிறகு. ஏன்னா சுகாதாரம், கல்வி இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ரெண்டுக்கும் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த நாடுகள் விரைவில் நல்ல வளர்ச்சியை எட்டும். அதனால வந்து சுகாதாரத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப கொஞ்சம் தான் அதிகரிச்சிருக்கோம், இன்னும் அதிகரிக்கணும். ஆனால் நாம என்ன பண்றோம்னா சுகாதாரத்தை விட பாதுகாப்புக்கு அதிகமான செலவினம் செய்கிறோம். அவ்வாறு செலவினம் செய்யும் பொழுது கல்விக்காக செய்யப்படும் செலவும் சுகாதாரத்துக்காக செய்யப்படும் செலவும் குறைக்கப்படும். ஏன்னா பாதுகாப்புக்கு அதிகமாக செலவு செய்வதால். இதுதான் நம்மளுடைய அண்டை நாடுகளின் எண்ணம். இந்தியா வந்து பாதுகாப்புக்கு அதிகமா செலவு செஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்த முடியாது. அப்ப நம்மளை விட சீக்கிரமா வளர்ந்துட மாட்டாங்க, நமக்கு ஈக்குவலாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதற்காகத்தான் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் நமக்கு என்ன பண்றாங்க, உடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் வந்து பாதுகாப்புக்காக அதிக செலவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பாதுகாப்புக்கு செலவு செய்யறதை விட சுகாதாரம் மற்றும் கல்விக்கு செலவு செய்தால் இந்தியாவின் அந்த ஸ்ட்ராங்கான உள்கட்டமைப்பு என்பது உருவாக்கப்படும். சரியா? கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் 2022 மார்ச் மாதம் வரை நீட்டிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். ஏழைகளுக்கு இந்த கொரோனா காலத்துல வந்து இலவசமா ரேஷன்ல வந்து உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை உருவாக்கினார். அந்த திட்டத்தின் பேர் தான் கரீப் கல்யாண் திட்டம். அந்த திட்டம் வந்து 2022 மார்ச் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு நம்முடைய பிரதமர். சரியா? ரைட். சிறுவர்களிடையே அதிகரிக்கும் உடல் பருமன் பிரச்சனை. தேசிய குடும்பநல ஆய்வில் தகவல். மகாராஷ்டிரா, குஜராத், மிசோராம், திரிபுரா, லட்சத்தீவுகள், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், டெல்லி, மேற்கு வங்கம், ஆந்திரா, லடாக் ஆகிய மாநிலங்களில் 5 வயதுக்கு குறைவான சிறுவர்களில் உடல் பருமன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கோவா, தமிழ்நாடு, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மட்டும் 5 வயதுக்குட்பட்ட உடல் பருமன் பிரச்சனை உள்ள குழந்தைகள் குறைவாக உள்ளன. தமிழ்நாடு அதுல தப்பிச்சிருச்சு. வந்து மற்ற மாநிலங்கள்ல குழந்தைகளுக்கு வந்து உடல் பருமன் அதிகரிக்கிறது. இது நல்ல ஒரு செயல்பாடு அல்ல, அறிகுறியும் அல்ல. கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து உடல் பருமன் அதிகரித்தால் சோம்பேறித்தனம் அதிகமாகி அவங்களுடைய செயல்பாடு வந்து முடங்கும் அப்படிங்கிறது கேள்விக்குரியது. தென் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேசிய குடும்பநல ஆய்வு 5, அதாவது NFSH அப்படின்னு சொல்லக்கூடியது நடத்தப்பட்டது.
சிறார் மற்றும் பெரியவர்களிடையே உடல் பருமன் பிரச்சனை அதிகரித்துள்ளதாக அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றது. சரியா? ரைட். தமிழ்நாடு உள்ள வரல, அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும், ஒட்டுமொத்த இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் அந்த உடல் பருமன் அதிகரிப்பது கண்டிப்பாக நமக்கும் மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ ஒடிசால வந்து சூறாவளி வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. ஒடிசாவில் சூறாவளி வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வரிப்பணம் தான் அங்கு செலவு செய்யப்படும். அதனால் கண்டிப்பாக மறைமுகமாக நாமும் பாதிக்கப்படுவோம். சரியா? ஸ்வீடனின் முதல் பெண் பிரதமர் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டால், முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்பு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் தோல்வியுற்றதால் வெளியே வந்தார். மீண்டும் அந்த கட்சியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி மீண்டும் இரண்டாவது முறையாக ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மகதலேனா ஆண்டர்சன். சரியா? ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் கோபன்ஹேகன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. டென்மார்க் தான் கோபன்ஹேகன். சரியா? ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்வீடன் வந்து ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிறதா சரியானது. ஆனா இந்த செய்தித்தாள்ல வந்து தவறா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். ஸ்வீடன் நாட்டில் முதல் பெண் பிரதமராக மகதலேனா ஆண்டர்சனை அந்த நாடாளுமன்றம் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்துள்ளது. ஸ்வீடன் நாட்டின் சமூக ஜனநாயக கட்சி தலைவரான ஸ்டீபன் லோபன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார். அதனை அடுத்துதான் இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த மூன்றாவது இந்திய பந்து வீச்சாளராக ஆர் அஸ்வின் உருவெடுத்துள்ளார். சரியா? ரைட். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா டிரால முடிச்சு இந்தியா ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழல். கடைசியாக என்ன பண்ணிடுச்சு, சில சூழல் வந்து அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த டைமிங் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்தியாவுக்கு வந்து கடைசி ஒரு விக்கெட் எடுக்க முடியாம டிரால கொண்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதிகமா டெஸ்ட் விக்கெட் வீழ்த்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அனில் கும்ளே. அதற்கு அடுத்து வந்து 619 விக்கெட்கள் வீழ்த்தி இருக்கிறார். அடுத்து கபில் தேவ் வந்து 434, மூன்றாவதாக 418 எடுத்து அஸ்வின் வந்து மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். சரியா? கேள்விக்கு போயிடலாமா? தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் எஸ் வைரவன் என்பதுதான் சரியானது. தமிழகத்தின் ஆற்று பகுதிகள் மற்றும் குடிநீரில் இதன் அளவு அதிகமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரும்பின் அளவு, அது இல்லாம நைட்ரேட்டும் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். சீனாவின் எந்த பொருளுக்கு மிகை குவிப்பு தடுப்பு வரி தொடரப்பட்டுள்ளது? டைல்ஸ். ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்தியர் பராக் அக்ரவால். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மத்திய அரசின் சுகாதார செலவினம் பற்றிய செயல்பாடுகளை விளக்குக. இங்க வந்து சுகாதார செலவினம் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிட்டு இருக்குது அல்லது டெவலப் ஆகிட்டு இருக்குது, அதிகமாகிட்டு இருக்குதா, குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆண்டு ரீதியாக விளக்கம் அளிக்க வேண்டும். அதான் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி. தென் ஒளியை விட 9 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய சிர்கான் ஏவுகணையை சோதித்த நாடு எது அப்படின்னா ரஷ்யா. தென் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குதல். சிறந்த மலைகளுக்கான வகைப்பாடு பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட தமிழக சுற்றுலா இடம் குன்னூர். சிறந்த விழாவுக்கான பிரிவில் முதலிடம் பிடித்த தமிழக விழா பொங்கல் பண்டிகை. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த செயல்திறனுடன் சிறந்து விளங்கும் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் மகதலேனா ஆண்டர்சன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த மூன்றாவது இந்திய பந்து வீச்சாளர் அஸ்வின். அதிக டெஸ்ட் விக்கெட்டுகள் எடுத்த இந்திய கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே. 2021ஆம் ஆண்டின் சிறந்த வார்த்தையாக அல்லது அதிகம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக தேர்வு செய்யப்பட்டது எது அப்படின்னா வந்து தடுப்பூசி, வேக்சின். 2000ஆம் ஆண்டின் வார்த்தையாக தேர்வு செய்யப்பட்டது பெருந்தொற்று, பேண்டமிக் அப்படிங்கிறது. இதான் இன்றைக்கான
கேள்வி பதில்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.